வணக்கம் மாணவர்களே, இன்றைய கணித பாடத்தில் உங்களை சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் இன்று ஒரு சிறு பாடலை பாடுவோமா? ஒன்றும் ஒன்றும் இரண்டு, முகத்தில் கண்கள் இரண்டு. ஒன்றும் ஒன்றும் இரண்டு, முகத்தில் கண்கள் இரண்டு. இரண்டும் ஒன்றும் மூன்று, தேங்காய்க்கு கண்கள் மூன்று. இரண்டும் ஒன்றும் மூன்று, தேங்காய்க்கு கண்கள் மூன்று. மூன்றும் ஒன்றும் நான்கு, குதிரைக்கு கால்கள் நான்கு. மூன்றும் ஒன்றும் நான்கு, குதிரைக்கு கால்கள் நான்கு. நான்கும் ஒன்றும் ஐந்து, கையின் விரல்கள் ஐந்து. நான்கும் ஒன்றும் ஐந்து, கையின் விரல்கள் ஐந்து. சிறுவர் நாங்கள் சேர்ந்து கூட்டல் செய்வோம் வாரீர். சிறுவர் நாங்கள் சேர்ந்து கூட்டல் செய்வோம் வாரீர். 6 வரையிலான கூட்டல் செயற்பாடுகளை அறிந்து கொள்வோம். 6 வரையிலான கூட்டல் செயற்பாடுகளை அறிந்து கொள்வோம். மாணவர்களே, நான் இன்று இங்கு வரும்போது பழக்கடைக்கு சென்று பழங்களை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றேன். அவை என்னென்ன பழங்கள், எத்தனை பழங்கள் இருக்கின்றன என்று பார்ப்போமா? சரி, வாருங்கள் பார்க்கலாம். பழங்கள் என்றால் உங்களுக்கு நன்கு பிடிக்கும் தானே? என்னென்ன பழங்கள் இருக்கின்றன என்று பாருங்கள் பிள்ளைகளே. என்னென்ன பழங்கள் இருக்கின்றன? ஆப்பிள் பழங்கள், தோடம்பழம், ஸ்ட்ராபெரி பழம், வாழைப்பழம் போன்ற பழங்கள் இங்கு இருக்கின்றன. முதலில் நாங்கள் இதை பார்ப்போம். இது என்ன பழம்? இது தோடம்பழம். தோடம்பழம் இங்கே எத்தனை இருக்கின்றன? ஒன்றும் ஒன்றும். எத்தனை எல்லாமாக? 2. ஒன்றும் ஒன்றும் 2. நாங்கள் பிள்ளைகளே கூட்டும் போது இந்த அடையாளத்தை பயன்படுத்துவோம். இந்த அடையாளத்துக்கு என்ன சொல்வோம்? சக என்று சொல்வோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்கள் தரம் 1லும் படித்திருக்கின்றோம். பொருட்களையோ அல்லது எண்களையோ கூட்டும் போது நாங்கள் இந்த அடையாளத்தை பயன்படுத்துவோம். அடுத்ததாக நாங்கள் ஆப்பிள் பழங்களை கூட்டுவோமா? ஆப்பிள் பழங்கள் என்றால் உங்களுக்கு நல்ல விருப்பம் தானே? சரி, இங்கே சிறிய ஆப்பிள் பழங்கள் 2 இருக்கின்றன. பெரிய ஆப்பிள் பழம் 1 இருக்கின்றது. எல்லாமாக எத்தனை? 2 கூட்டல் 1 சமன் எல்லாமாக 1, 2, 3. சரி, இப்போது நாங்கள் வாழைப்பழங்களை பார்ப்போமா? வாழைப்பழங்கள் என்றால் உங்களுக்கு பிடிக்கும் தானே? முதலாவது நாங்கள் பெரிய வாழைப்பழங்களை பார்ப்போம். எத்தனை வாழைப்பழங்கள் இருக்கின்றன? 1, 2, 3. பெரிய வாழைப்பழங்கள் 3, சிறிய வாழைப்பழம் 1. எல்லாமாக எத்தனை? 1, 2, 3, 4. எல்லாமாக 4. 3ம் 1ம் 4. அடுத்து நாங்கள் கொடித்தோடை பார்ப்போம். பேஷன் ஃப்ரூட் எத்தனை என்று பார்ப்போமா? 3ம் 2ம். 1, 2, 3. இங்கு 2. எல்லாமாக 3ம் 2ம். 1, 2, 3, 4, 5. எல்லாமாக 5 கொடித்தோடைகள் இருக்கின்றன. இப்போது உங்களுக்கு நன்றாக விளங்கியிருக்கும் எவ்வாறு பொருட்கள் மூலம் கூட்டுவதென்று. செயற்பாடுகளை பார்ப்போமா? அதுவும் பழங்கள் தான். உங்களுக்கு பழங்கள் என்றால் நன்றாக பிடிக்கும் என்பது எனக்கு தெரியும்.
சரி, இங்கே என்ன? இங்கும் பழங்கள் தான், அப்பிள் பழங்கள் தான் இருக்கின்றன. ஒரு பச்சை நிற அப்பிள் பழமும் 2 சிவப்பு நிற அப்பிள் பழங்களும் இருக்கின்றன. எல்லாமாக எத்தனை என்று பார்ப்போமா? 1 2 3. எல்லாமாக 3. 1 கூட்டல் 2 சமன் 3. அடுத்து என்ன பழம்? அன்னாசி பழம். என்ன பழம்? அன்னாசி பழங்கள் இருக்கின்றன. 2 பச்சை நிறமான அன்னாசி பழங்கள், 2 மஞ்சள் நிறமான அன்னாசி பழங்கள். எல்லாமாக பார்ப்போம். 2ம் 2ம். 1 2 3 4. எல்லாமாக 4 அன்னாசி பழங்கள். அடுத்து என்ன பழம் என்று நினைக்கிறீர்கள்? பப்பாசி பழம். பப்பாசி பழம் நல்ல சத்துள்ள பழங்கள் அல்லவா? எத்தனை? 1 2 3 4 5. எல்லாமாக 5. 1 கூட்டல் 4 சமன் 5. அடுத்து இவ்வளவு வடிவான பழங்கள். என்ன பழம் இது? ஸ்ட்ராபெரி பழங்கள். என்ன, நீங்கள் இதை சாப்பிடவும் நல்ல விருப்பம், வரையவும் விருப்பம் தானே பிள்ளைகளே? உங்களுக்கு நன்றாக பிடிக்கும் ஒரு பழத்தை தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். பார்ப்போமா கூட்டி? முதலாவது 3 பழங்கள். இங்கே 3 பழங்கள் இருக்கின்றன. அடுத்த தொகுதியிலும் 3 பழங்கள் இருக்கின்றன. 3ம் 3ம் எத்தனை என்று பார்ப்போம். 1 2 3 4 5 6. எல்லாமாக 6 பழங்கள். 3 கூட்டல் 3 சமன் 6. எல்லாமாக 6 பழங்கள். இப்போது என்ன பழம் என்று நினைக்கிறீர்கள்? பார்ப்போம். என்ன பழம்? தோடம் பழம். என்ன பழம்? தோடம் பழம். முதலில் உள்ள தொகுதியில் எத்தனை தோடம் பழங்கள்? 1 2 3 4. அடுத்த தொகுதியில் இலையுள்ள பழங்கள் எத்தனை? 2 தோடம் பழங்கள். இப்போது எல்லாமாக எத்தனை என்று பார்ப்போமா? 4 கூட்டல் 2 சமன். எல்லாமாக 1 2 3 4 5 6. எல்லாமாக 6 பழங்கள். இது என்ன பழங்கள்? ஜம்பு பழங்கள் அல்லவா? ஜம்பு பழங்களும் நீங்கள் விரும்பி சாப்பிடும் ஒரு பழம். பார்ப்போமா? முதலாவது தொகுதியில் 2 பழங்கள் இருக்கின்றன. அடுத்த தொகுதியில் 3 பழங்கள் இருக்கின்றன. எல்லாமாக எத்தனை பழங்கள் என்பதை பார்ப்போம். 2 கூட்டல் 3 சமன். எல்லாமாக 1 2 3 4 5. எல்லாமாக 5 பழங்கள் இருக்கின்றன. எல்லாமாக 5 பழங்கள். 2 சாக 3 சமன் 5. 2 சக 3 சமன் 5. இது சமன் என்றது நாங்கள் ஒரு விடைக்கு முன்னால் சமன் வரும் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றோம் தரம் 1 அல்லவா? இப்போது நாங்கள் கூட்டல் பயிற்சிகளை பொருள்கள் மூலம் பார்த்தோம், உருக்கள் மூலமும் பார்த்தோம். இன்னொரு தடவை நாங்கள் பொருள்கள் மூலம் திரும்பவும் எண்ணி பார்ப்போமா? 1 1 2. ஒரு தோடம் பழமும் எல்லாமாக 2 தோடம் பழங்கள். 1 1 2. 2 1 3. 2 ஆப்பிள் பழங்களும் 1 ஆப்பிள் பழமும் எல்லாமாக 3. 2 1 3. 3 1 4. 3 வாழைப்பழங்களும் 1 வாழைப்பழமும் எல்லாமாக 4 வாழைப்பழங்கள். 3 1 4. 1 2 3 4. இங்கே 3 கொடித்தோடை பழங்களும் 2 கொடித்தோடை பழங்களும்
மூன்றும் இரண்டும் ஐந்து. 1 2 3 4 5. மூன்றும் இரண்டும் 5. இவ்வாறு நாங்கள் பொருட்கள் மூலம் கூட்டி பார்க்கலாம். நீங்களும் வீட்டில் பொருட்களை வைத்து இவ்வாறு கூட்டி பழகுங்கள். உங்களுக்கு பொருட்கள் கிடைக்காவிட்டால் உங்களுடைய விளையாட்டு பொருட்கள் அல்லது எண்ணிகள், விதைகள் போன்றவற்றை கொண்டு உங்களுக்கு பொருட்கள் மூலம் கூட்டலாம். மாணவர்களே, இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன்.